ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் செய்தி கடந்து போவோம். So God's name will be glorified. Let us read one verse and we can pray and go to the message. சங்கீதம் 119 105. சங்கீதம் 119 105. Psalms 119 105. ஜெபிப்போம். We'll pray. அன்புள்ள பரமபிதாவே, உம்மட்டுமாக உம்மை ஆராதிக்க கிருபை பாராட்டி நீங்க அதற்காக ஸ்தோத்திர ராஜா. இப்பொழுது நம்முடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக அடியனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதே மொழிபெயர்க்கிற தாசனுக்கும் சரியான வார்த்தையை கொடுக்கொண்டு ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் மத்தியில் நம் நடுவில் இருக்கிறார் என்ற தலைப்பிலே உங்களோடு செய்தியை பயனுள்ள விருப்பப்படுகிறேன். Today I am going to deliver a message in the topic of the God is with us in the midst of our presence. நாம் ஒரு 24 வருஷத்தில் முடித்து 25ஆம் வருஷத்தில் பிரவேசித்து இப்பொழுது மார்ச் மாதத்திலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். We can see today the date is last 24 years we have crossed and we have reached 2025. We are living for last 25 years here. இந்த மார்ச் மாதம் தானே அலுவலகம் மற்ற கம்பெனிகள் எல்லாருக்கும் அதனுடைய கணக்குகளை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. The month of March is very special in the midst of all the companies and the institution because they are going to finalize the financial year in the midst of March end. இந்த வருஷங்களிலே இந்த மாதங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். We are standing as per the financial year. We are standing in the end of the year. This is very important to us to stand before the God throne and meditate His word. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, the Father and the Son and the Holy Spirit. ஆவி ஆத்மா சரீரம், in the soul and spirit and body. இப்ப பிதாவும் குமாரனும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். The Father and the Son his presence is in the heaven. ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is living among us. His presence is among us. பிரியமானவர்களே, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். The Holy Spirit is according to God's purpose. He is interceding for us. He is praying for us. ஆகவே நாம் எப்பொழுதும் தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுவோம். That's why we are every day we are guided by the Holy Spirit. அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலே நாம் வேத வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். And another important thing is it is very important for us to give the importance for the God's word. அது வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். We have to give much importance for read the words and meditate God's word. தேவ வசனங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. The God's word is God's promises to us. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் in everyone's life பெரிய காரியங்களையும் God is doing the big thing, மாற்றங்களையும் very remarkable transformation, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். The blessing will be given. அதனால இப்பொழுது வாசி சங்கீதத்தில் கூட even we read in the verse from the Psalms, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதா பார்க்கிறோம். The psalm is saying that Lord, your word is a lamp to my path and is a light to my life. அவர் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்கிறார். Here it's saying that Lord, your word is a lamp for my foot. நம்முடைய கால்கள் இரடாதபடிக்கு சரிக்கு விழுந்து விடாதபடிக்கு நம்முடைய கால்களுக்கு தேவ வசனமானது தீபமாய் இருக்கிறது. So without sheltering our foot, God is giving His word as a guidance. இந்த கடைசி நாட்களிலே எங்கும் வேத பொருட்கள் காணப்படுகிறார்கள். In the last days we can see lot of wrong doctrines everywhere. கள்ள உபதேசங்கள், there are false prophets everywhere. கள்ள ஆராதனைகள், there are false worship everywhere. கள்ள போதகர்கள், there are false pastors everywhere. பரிசுத்த ஆராதனைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are spoiling the holy communion and the worship in the midst of the church. இவர்களெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாய் காணப்படுவதற்கு வேத வசனங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. God's word is very much important to us to escape from the wrong doctrines and wrong worship. It is very important for us. கடலில் செல்லும் கப்பலுக்கு திசை காட்டும் கருவியும் கலங்கரை விளக்கமும் எப்படி அவசியமா இருக்கிறதோ
அதை காட்டிலும் இந்த உலகத்தில் வாழ நமக்கு வேத வசனங்கள் வாக்குத்தத்தங்களும் மிக மிக அவசியம். Uh, we- Today we are living in this world. The God's word is a guidance, and it is very important for us. Like a ship is moving in the ocean, how the lighthouse guiding them, the same way the God's word also guiding us. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நான் எப்படி ஜீவிக்க என்பதை நாம் அனுதினமாக கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. This is very important to us to sit in the presence of God and ask to God, Lord, where I should to go, Lord, what I have to do, Lord, please guide me in day-to-day life and all. We have to ask. This is our personal prayer. அப்படி கேட்போமானால் If you ask like this, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வசனத்தை நமக்கு வசனத்தை கொடுத்து அருமையாய் நம்மை வழி இந்த உலகத்திலே வழியிட்டு கொடுப்பார், வழித்து கொண்டு இருக்கிறார். if our prayer is like that, if we ask the prayer like that, then definitely that God will guide us. He will give His words to guide us. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவுக்கு அங்கே பெரிய பலன் தேவையா இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு, yeah, lovable people, in our soul, the God's strength is very important for us. அது வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுதுதான் அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கிறதா பார்க்கிறோம். So we will get the strength through our soul when we read God's word. ஒரு பெரிய மேடையிலே ஒரு திறமையான பேச்சாளர் உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். I want to tell you a story. In the very big convocation, in a very big meeting, there was a preacher was preaching. அவர், நான் மரத்தை பார்க்கிறேன், அது இருக்கிறது. That preacher was saying that I am seeing this tree, the tree is there. நான் மலையை பார்க்கிறேன், அது அங்கு இருக்கிறது. I am seeing that mountain, the mountain is there. நான் இந்த வீட்டை பார்க்கிறேன், அது இருக்கிறது. I am seeing the house is there. நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கிறேன், ஆகவே நீங்கள் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறீர்கள். I am seeing here everyone, you all are here. ஆனால் நான் கடவுளை பார்க்க முடியவில்லை, ஆகவே கடவுள் இல்லை என்று சொல்லி முடித்தார். Then finally the preacher say that I could not see God in my eyes. That's why I am saying that there is no God in this world. உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கண்ணு தெரியாத ஒருவர், அவர் எழுந்து நின்று, நான் உங்களை பார்க்க முடியவில்லை, ஆகவே நான் உங்களை பார்க்க முடியவில்லை, ஆகவே நீங்களும் இல்லை என்று அவர் கூறியதா பார்க்கிறோம். So, when the preacher say like that, there was a blind man in the midst of the congregation. The man stood out and he said that, dear preacher, I am a blind man, I could not see you. That's why I am saying that you are not here. You are not present here. பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 14:1-53 பார்க்கும் பொழுது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் பார்க்கிறோம். In the Psalm 14:1 it says that, and 53:1 it says that the foolish will say that there is no God in this world. ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 5:8 வசனத்திலே இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the other verse called Matthew 5:8, blessed the person who is pure in the heart, because they will see God. அங்கே செப்பனியா 3:12 வாசிப்போமானால், Even the Zephaniah 3:17 says, கர்த்தர் உங்கள் நடுவிலார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The Zephaniah 3:17 says that God's presence is there in the midst of you. அங்கே கர்த்தர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார், நடுவில் இருக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். So today I am going to explain some of the verses which says the presence of the God is among us. ஒரு நாள் யோவான் சானகன் அங்கே யோர்தான் நதிக்கரையில் இருக்கிற திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்திருந்தார்கள். John 1:26 says that one day in the riverside there are multitude of people came to the riverside for the baptism. தீர்க்கதரிசியா யோவான் சானகன் அவர்களை பார்த்து, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்றார். The prophet John says that the person who is stand among us, the person who you doesn't know. அதை யோவான் 1:20 பார்க்க முடியும். John 1:26 says that, ஆனால் அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து சரீரத்திலே இல்லை. That time the Lord Jesus Christ is not in the flesh. ஆனால் ஆவியிலே அங்கு காணப்பட்டார் என்று நாம் நினைக்க வேண்டும். That time the Lord Jesus Christ in the form of the spirit. யோவான் தன்னுடைய ஆவிக்குரிய கண்ணினாலே அவரை கண்டார். But John has seen the God in the eye of the spiritual eye. மற்றவர்களோ அவரை அங்கு காணவில்லை. But other could not see him.
இங்கு கர்த்தர் தம்மை அறியாத நடுவிலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். We should understand that the God is there among us, in the presence. His presence is among us, even though we could not see him. நம் தேவனுடைய முக்கிய தன்மை மூன்று விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. There are three categories of thought given to know the importance of God. அவர் சர்வ யாவி. He is a omnipotent. He is omnipotent. சர்வ வல்லவர். He is சர்வ வல்லவர் omnipotent. Omnipotent. He is omnipresent, potent. சர்வ ஞானம் உள்ளவர். Sovereign. Omni knowledge. ஞானம் உள்ளவர். He is a God of wisdom. அவர் சர்வ யாவியாகிய தேவர் மத்தியிலே தம்மை தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக மனித உருவம் எடுத்தார். See, God has தம்மை தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் மனித ரூபம் எடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். We can read John 1:10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலம் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. So the God was in the midst of the world. He was present in the world, but the world did not know him. அங்கே இரண்டாவது குறிப்பாக பயந்து கொண்டிருக்கும் நடுவிலே அவர் இருக்கிறார். The God is among us, those who are afraid. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். John 29 says, somebody can read. இயேசு கிறிஸ்துவை வாசிங்க. நான் இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டேன். John 20:19. இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிறையில் அடைந்து கொண்டு விட்டதினால் அவர் It was late that Sunday evening, and the disciples were gathered together behind locked doors because they were afraid of the Jewish authorities. Then Jesus came and stood among them. Peace be with you. சீஷர்கள் பயந்து கொண்டு அறைக்குள்ளே பூட்டி இருக்கும் பொழுதுதானே ஆண்டவர் அந்த பயத்தை நீக்கத்தக்கதாக அவர் உள்ளே பிரவேசித்ததா உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுதா பார்க்கிறோம். In this verse it says that like that the disciples gathered inside the house and locked the door because they afraid that time, but the God presence was with them. அங்க வசனம் 37ல அதே 24ஆம் அதிகாரம். In the same verse we can see the 37 வசனம் தான். Luke 24:36. Luke 24:36. ஆவி அவர்கள் கலங்கி பயந்த ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். So Luke 36 says like that. While the two were telling them this, suddenly the Lord himself stood among them and said to them, peace be with you. இயேசு அவர்களை அவருடைய அவிசுவாசத்தை கண்டு அவர்களை கடிந்து கொண்டதா பார்க்கிறோம். Here the Lord has rebuked them because of the unfaithfulness. அதுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்வதா பார்க்கிறோம். After that the Lord Jesus says that you receive the Holy Spirit. நீ உலகமும் போய் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் சொன்னார் பார்க்கிறோம். The Lord says that you go before me, you will be the witness for me among the world, in the world. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லதா பார்க்கிறோம். You go to the world and preach the gospel and you make every disciples as my followers. இந்த கர்த்தர் தாமே இன்றைக்கும் முடங்கிக் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு கிறிஸ்தவரின் நடுவிலே நின்று கொண்டு இதே வார்த்தைகளை தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கார், கூறிக்கொண்டிருக்கார் பார்க்கிறோம். The Lord is saying the same words like peace be with you, and he is encouraging you, the person who is afraid today also. கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் பயந்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. காரணம் கர்த்தர் நம் நடுவில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறார். Dear brothers and sisters, we no need to afraid because the God's presence is with us. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We no need to fear about anything this world. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக கிரியை செய்து செயல்படுவராய் இருக்கிறார். Because our God Christ is doing behalf of us, he is doing for us. அங்கே மூன்றாவது குறிப்பாக ஜெபிக்கிற நடுவிலே இருக்கிறார். The third one I want to tell is the God's presence is with them, those who are praying. மத்தேயு 18:19 வசனங்களை வாசிப்போமானால், Matthew 18:19 says,
மத்தேயு 18:19 வாசிக்கலாம். ம். நாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Matthew 18:19 says, "And I tell you more, whenever two of you on earth agree about anything you pray for, it will be done for you by my Father in heaven." 20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றதா வாசிக்கிறோம். For where two or three come together in my name, I am there with them. ஆகினாலே ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவள் நடுவிலே இருக்கிறபடியால் அந்த ஜெபத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார். The God's nature is his presence is with them, those who are praying. அது மாத்திர அந்த ஜெபத்துக்கு அவர் நேரில் பதில் கொடுக்கிறவராம் இருக்கிறார். Not only that, the God is answering what they are praying. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக அவர் ஜெபிக்கிறவர் நடுவிலே இருக்கிறதா பார்க்கிறோம். We can see that our God's presence is with us. It is very much assured that God is with us when we pray. ஏசாயா 65 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போமானால், Isaiah 65:24 said, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். சொல்லுகிறேன். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று வாக்களித்த கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறபடியால் எப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிறார். So the Bible, Isaiah 65:24, it say like that, even before they finish praying to me, I will answer their prayers. அது அதாவது ஜெபிக்கிற நடுவிலே அவர் இருக்கிறதா பார்க்கிறோம். So here we could see that the God's presence with them when they are praying. நாலாவதா குறிப்பாக துக்கப்படும் நடுவிலே இருக்கிறார். In fourth points I want to tell is the God's presence with them, those who are suffering or those who are undergoing sorrow. அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் ஆயிற்று. There we could see a situation. There are 3 days after that Jesus Christ was crucified. 3ஆம் நாள் அதிகாலையிலே உயிர்த்தெழுந்தார். The third day, the early morning, that Jesus was raised up. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததை அவருடைய சீஷர்களும் நெருங்கியவர்களும் நம்பவில்லை. But their close discipleship and the relatives didn't believe that Jesus was risen from the dead. அன்று மாலையில் கிலேப்பாவும் லூக்காவும் எம்மாவுக்கு புறப்பட்டு துக்கத்தோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். When we see that evening, that the third day evening, there are disciples from the Emmaus. They are crossing the city with the heart of sorrow, with the heart of pain. அப்பொழுது இயேசு தாமே அவள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுதா பார்க்கிறோம். In that situation, the God himself, the Jesus himself walked with them, and he promised that don't worry, the God's presence with us. அதுதானே லூக்கா 24:34 ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். We could read that verse from the Luke 24. ஐந்தாவது குறிப்பாக In the fifth point I want to tell you is, உபத்திரப்படுகிறவர்கள் நடுவிலே இருக்கிறார். the God's presence is with them, those who are undergoing sufferings. இந்த காரியமானது தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். This example I can take from the book of Daniel chapter 3. அங்கே அன்றைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுத்தின பொற்சிலையை எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். So that time you know that the kingdom of Babylon, that time that king was constructed a idol and he compelled everyone to worship on that. ஆனால் ஒரு 3 வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். But there are 3 youngsters named called Shadrach, Meshach and Abednego. They didn't obey the command of the king and they only obeyed the creator. அதனால அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி The same similar verse we can see from the Acts 5:26. 5:29. மனுஷர் கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. That verse is saying like that it is better to obey God than obey to man. ராஜா கோபப்பட்டு அந்த 3 வாலிபரையும் 7 மடங்கு சுழற்றப்பட்ட அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார். We could see that when the king heard this statement from the youngsters,
The king made the fire 7 times hotter than the before. ஆனால் அந்த அக்கினி அவர்களுக்கு எந்த தீங்களையும் விளைக்கவில்லை. But that very hot fire, the fire that didn't harm them. காரணம் அவர்கள் நடுவிலே ஒருவர் வந்து அந்த அக்கினி சூளையிலே அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு உலாவினார். Why it was not harming them? The reason is, among the three there are one more person, fourth person was standing among them, and his presence protected them. அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The fourth person, what we are believing is, this is our Lord Jesus Christ. அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. Nothing has harmed them. பிரியமான தேவ பிள்ளைகளே, So dear believers in Christ, சாம்பிராணியை நெருப்பில் போட்டால் தான் மனம் வரும். we can see a perfume put, if you put a fire, that smell will come. கோதுமை இயந்திரத்தில் அரைக்கப்பட்டு மாவாக்கப்பட்டால் தான் அருமையான அப்பமும் அல்லது சப்பாத்தியோ சுட முடியும். So unless if you are crushing the wheat in the grinder, you could not get a food items or a duff or it's a batter, you cannot get it. ஆழமா உழப்பட்ட நிலம்தான் அதிகமான விளைச்சலை கொடுக்கும். The land which is plowed very deep will give multiple harvest. ஆக பிரியமானவர்களே, நமக்கு நேரிட உபத்திரங்களை கண்டு நாம் அஞ்சவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So dear brothers and sisters, we should not afraid when we are going under through the sufferings. எந்த அதிகாரிக்கும் எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We no need to afraid, we no need to fear about any authorities in this world. அது நிமித்தமா நாம் விசுவாசத்தை விட்டு வேண்டிய அவசியம் இல்லை. We no need to give up our faith in God because of the suffering. இயேசுவோடு கூட பாடுபட்டால் அவருடைய ஆளுகையும் செய்வோம். If we suffer with God, definitely we will reign with God, we will rule with God. நம்முடைய உபத்திரத்திலே, பாடுகளிலே, வியாதிகளில், வறுமையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவே நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். This is more assured that the God's presence, the Jesus Christ presence with us when we are going through the suffering and persecution, when the painful situation. அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். God can deliver us even every situation in our life. அங்கே யோசுவா 1:5 பார்க்கும் பொழுது Joshua 1:5 say like that. நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அங்கு சொல்லியிருக்கிறதா பார்க்கிறோம். Joshua 1:5 say that I will not leave you, I will not forsake you anymore. அங்கே உங்கள் துக்கங்கள் நீங்கி போகும்படி, உங்கள் துக்கத்தை நீக்கும்படியாக உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். This is God's promise to us. God's presence is with us to deliver us from the sufferings, deliver us from the pain. யோவான் 16:30 வாசிக்கும்போது, யோவான் 16:33, John 16:30 says like that. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In John 16:33 it says like that. I have told you this so that you will have peace by being united to me. The world will make you suffer, but be brave, I have defeated the world. மத்தேயு 28:20 வாசிப்போம். Same way that Matthew 28:20 we can read. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். Matthew 28:20, the promise verse is given, and teach them to obey everything I have commanded you, and I will be with you always to the end of the year. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் கவலைப்படவோ வேதனைப்படவோ அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முற்று முடிய நம்மை பாதுகாத்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். So dear beloved people, I want to say to you that God's presence is with us. The God's promise is with us. Even we are going through the sufferings and tribulations in our life, because the God who called us faithful to us, to protect us and to guide us until His coming. ஒரு பாடலை பாடுகிறேன், ராத்துண்டே சரியில்லை, அது இருந்து நல்ல பாடல். So we will sing one song and we can meditate His word. முன்னாலே படித்த பாடல் தான், ஆனால் இப்போ அதிகமாக படிக்கிறது இல்லை பாடல். So this song I learned in the early days. Nowadays I am not confident on that. காரணம், கடந்த நாட்களிலே நான் இவருடைய அண்ணன் ஜோசப் ராஜன் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அது என்னுடைய சம்பந்தி, உங்களுக்கு பிரதர் தானே, என்னுடைய சம்பந்தி தான். சரி, அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது சில பாடல்களை பாடும்படி கேட்டுக்கொண்டார். அப்போ எனக்கு அந்த நம்ம இப்போ பாடல் அதிகமாக பாடுறது இல்லை. அதனால சில பாடல்களை சொன்னேன். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாது. அந்த பாடல் பாடின உடனே
அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அதை கேட்டு ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த இடத்துல அநேக பாடல்கள் நம்ம பாடினோம். ஆனால் இப்படிதான் கிடையாது. அவர் ஞாபகப்படுத்தினார். அதுக்கு பாடலை நான் தொண்டர் சரியில்லாமல் பாடுகிறேன். கருத்துள்ள பாடல். சரி brother. Today I want to sing one song. Recently I experienced this song when I went to his brother's house. So they asked me to sing the song. I sung the song. The songs, the verses, the lyrics was so much meaningful and it is very relevant to us. I want to sing that song. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது, உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது, உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. வானையும் பூமியையும் படைத்தவர் யார்? ஆடாமல் அசையாமல் அஸ்திவாரம் இட்டவர் யார்? வானையும் பூமியையும் படைத்தவர் யார்? ஆடாமல் அசையாமல் அஸ்திவாரம் இட்டவர் யார்? வனாந்திர வயல்வெளியில் விதை போட்ட வித்தகர் யார்? அவாந்திர வழியிலே விருட்சங்களை நட்டவர் யார்? அவர் ஆதி அந்தமில்ல தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில்ல தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது, உலகத்தின் அதிசயம் அவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. அதிகாலை பனிப்பொழியை ஒளித்துளியை பொழிந்தவர் யார்? மான்மேகம் மழையை பொழியும் அதிசயம் செய்தவர் யார்? அதிகாலை பனித்துளியை பொழிந்தவர் யார்? வான்மேகம் மழையை பொழியும் அதிசயம் செய்தவர் யார்? கருவில் உள்ள குழந்தைக்கும் கல்லிலுள்ள தேரைக்கும் உணவளித்து பாதுகாக்கும் பரம்பொருள் யார்? அவர் ஆதி அந்தமில்ல தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில் தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரைத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது, உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது. காற்றுக்கு பண்டகசாலை அமைத்தவர் யார்? கரைபொருளும் கடலுக்கும் ஒரு எல்லைக்கோடு வைத்தவர் யார்? காற்றுக்கு பண்டகசாலை அமைத்தவர் யார்? கரைபொழும் கடலுக்கு ஒரு எல்லைக்கோடு வைத்தவர் யார்? எரிமலை குமுறும் நேரம், கடல் கொந்தளிக்கும் சுனாமி நேரம், பூமியே அதிரும் கோரம் அறிந்தவர் யார்? அவர் ஆதி அந்தமில் தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில் தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. இறைந்து மாதத்தில் பிறப்பதை தெரிய வைத்தார். எந்த நாள் மரணம் என்பதை ரகசியமாய் ஏன் வைத்தார்? இறைந்து மாதத்தில் பிறப்பதை தெரிய வைத்தார். எந்த நாள் மரணம் என்பதை ரகசியமாய் ஏன் வைத்தார்? இறைவனின் ரகசியங்களை அறிந்தவர் எவரும் இல்லை. சிந்திக்க காலம் இல்லை, சந்திக்க அவர்தான் இல்லை. அவர் ஆதி அந்தமில் தேவன், அகிலம் படைத்த ராஜன். அவர் ஆதி அந்தமில் தேவன்,
அகிலம் படைத்த ராஜன் அவரின் கரத்தால் உலகம் உண்டானது. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ஆராய்ந்து முடியாதது. உலகத்தின் அதிசயம் படைத்தவர் ரகசியம் கர்த்தரின் செயல்தானது.